2023ஆம் ஆண்டு விண்வெளி பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டாலும் பழைய செயற்கைக்கோள்களை நம்பி இருப்பதும் வெளிநாட்டு வணிக ரீதியிலான நிறுவனங்களை நம்பி இருப்பதும் செயல்முறையை தாமதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் இந்தியா தானே SBS 3ஆம் கட்டத்தில் செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய செயற்கைக்கோள்களை செயல்படுத்த முன்வந்துள்ளது. 52 செயற்கைக்கோள்களில் இஸ்ரோ 21 உருவாக்கும். டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் மற்றும் ஆனந்த் டெக்னாலஜிஸ் போன்ற நிறுவனங்கள் மீதமுள்ள 31 செயற்கைக்கோள்களை உருவாக்கும். இந்த செயற்கைக்கோள்கள் AI உதவியுடன் உடனுக்குடன் காலநிலை தகவல்களை வழங்கும். பகலிலும் இரவிலும் தடையின்றி முக்கிய இடங்களையும் எல்லைகளையும் பெருங்கடல்களையும் கண்காணிக்கும். ஆர்பிட்டில் அதிகரிக்கும் செயற்கைக்கோள்களால் விண்வெளி குப்பைகள் பெருகுவதற்கு மத்தியில் இந்தியா இந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்த சீனாவின் செயல்பாடுகளே காரணம் என கூறப்படுகிறது. 2010ஆம் ஆண்டு சீனா 26 செயற்கைக்கோள்களை மட்டுமே செலுத்தியிருந்தது. 2024ற்குள் அந்த எண்ணிக்கை 1000ஆக உயர்ந்துவிட்டது. இவற்றில் 500 செயற்கைக்கோள்கள் உளவு பார்க்கவும் கண்காணிக்கவும் பயன்படுத்தப்படலாம் என அமெரிக்காவின் அறிக்கை தெரிவிக்கிறது. 2024ஆம் ஆண்டு மட்டுமே சீனா 260 செயற்கைக்கோள்களை செலுத்தியுள்ளது. இவற்றில் 67 உளவு செயற்கைக்கோள்கள் அடக்கம்.